ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனு பாப்பா சமையல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் கூட்டு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு 5 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். கத்திரிக்காய், தேங்காய், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு அரை வெங்காயம் போதும், கருவேப்பிலை, கடுகு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும், எண்ணெய் அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும், ரொம்ப எண்ணெயெல்லாம் இதுக்கு தேவையில்லை. எண்ணெய் காஞ்சோன்னையும் கடுகு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போடணும். சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு ஸ்பூனு போட்டு இதை அப்படியே வேகட்டும். நம்ம தேங்காயும் தக்காளியும் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குது. அது பாதி வந்துட்டு இருக்குது. ரெண்டுக்கும் நம்ம இந்த தக்காளியும் தேங்காயும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சி இப்போ இந்த குழம்புல கத்திரிக்காயில் ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நல்லா வறுத்தட்டும். வற்றின உடனே நல்லா ட்ரையான விட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக கூட சாப்பிட்றவங்க சாப்பாட்டில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ரசம் வச்சு கூட இதை சாப்பிட்டுக்கலாம். அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஒரு கிண்ணத்தில் இதை மாற்றிக்கலாம். இப்போ கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய். இது நீங்கள் வெறும் ரசத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம். புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சிம்பிளான சமையலில் பார்க்கலாம். பாய்.